முதல்ல ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறதும் கேட்கலாம். பொதுவான கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்து வரவேற்கப்படுகிறது. ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி பதில் இப்போ சொல்கிறது இல்லை. சனிக்கிழமையோ அடுத்த வாரம் சனிக்கிழமையோ எப்போயாவது நேரில் வரும், அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல பரிகாரம்னா என்ன, பரிகாரம் உண்மையா பொய்யா, பரிகாரம் சொல்கிறவங்க உண்மையானவங்களா பொய்யானவங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு, என்னுடைய யூடியூப்பில் இருந்து எல்லா இதையும் பார்க்குறவங்களுக்கு, அதில் நான் சில யூடியூப்பில் சில விளக்கங்கள்லாம் கூறியிருக்கிறேன். அதை பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராது. அதை பார்க்காதவங்களுக்கு மட்டும் சந்தேகம் வந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஜோதிடங்கிறது ஒரு உதவி தான், ஒரு வழிகாட்டி. இதை சொல்கிற ஜோசியரும் கேட்குற உங்களுக்கும் புரியணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் கேளுங்களேன். எங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஒரு பொண்ணூட்டில் ஜாதகத்தை வாங்கினேன். அந்த ஜாதகம் வாங்கி நான் பார்த்தேன், அது நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது இன்னொரு ஜோசியத்தை நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் பொருத்தம் இல்லைன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவருடைய கருத்தை கரெக்டாக சொன்னார்னு. ஆனால் அவர் மறுபடியும் என்ன கேட்டார்னா என்கிட்ட, இது பொருத்தம் இல்லை, ஒரு பரிகாரம் பண்ணிங்கன்னா அது ரெண்டுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னாரு. அவர் என்ன பரிகாரம் சொன்னார்னா, அவர் ஒரு வைணவாள். அவர் ஒரு மாடும் கண்ணும் கேட்டார். ஆமாம் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், இதை வாங்கி கொடுத்தா இந்த கிரகம் மாறி உக்காந்துக்குங்களா அப்படிங்கிறது கேட்டேன். அவர் கருத்தை மறுத்து சொல்லலை. நான் மறுபடியும் அவர்கிட்ட ஜோசியர் சொன்னவொடனே அப்புறம் அவர் சைலன்ஸ் ஆகிட்டார். அவர் பொறுமையாக இருந்துட்டார், பயந்துக்கிட்டார். ஜோதிடர் நம்மகிட்ட ஜோசியம் பார்க்குறாங்கிறதுனால. ஏய், ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் பரிகாரம் என்பது, ஒரு பரிகாரம் பண்ணால் மட்டும் அது கிரகம் வேறு இடத்துல உக்காந்துக்குமா, விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்ன வழின்னு அதை சொல்கிறேன் கேளுங்க. புண்ணியம். நம்ம செய்கிற புண்ணியம்தான் அது நம்மளை காப்பாற்றும் மொழியை ஜோதிடம் காப்பாற்றாது. யாருக்கும் ஜோசியம் காப்பாற்றாது. நீங்கள் செய்கிற புண்ணியம்தான் காப்பாற்றும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நண்பர் வந்தார். ஒரு குழந்தை ஜாதகம் நாளைக்கு இந்த வாரத்தில் பிறக்கிறதுக்கு ஜாதகம் எங்களுக்கு எடுத்து கொடுன்னாரு. சரிங்க, எடுத்து கொடுக்குறேன். ஆனால் நான் எடுக்கிறது ஒரு யூகம்தான், அக்யூரேட்லி கிடையாது. அவர் திருப்பி கேள்வி கேட்டார். உங்களை நம்பி வரோம், உங்களை நீங்கள் தானே கடவுள்னாரு. அது பொய். அந்த குழந்தை கருத்தரிக்கும் போது அது ஜோசியன் முருகன்கிட்ட போய் இந்த ஜாதகம் பிறக்கணும் எழுதணுங்கிறது விதி இருந்தால் மட்டும்தான் அதை நான் குறித்து கொடுக்க முடியும். இல்லைன்னா நான் குறித்து கொடுக்க முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா? அவர் நண்பர் எனக்கு நல்லாவே கேள்வி கேட்டார். அப்புறம் விதி அதுதான் இருக்கும்போது உங்கள்கிட்ட எதுக்கு முருகன் நாங்கள் குறிக்கணும் அப்படின்னு கேட்டார். ஐயா, நீங்கள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கர்ம வினையோ அது கருத்தரிக்கும் போதே அந்த விதி நிர்ணயிச்சாச்சு. பிறந்தப்புறம் நிர்ணயிக்கிறது உடல், ராசி, நட்சத்திரம். அது கருத்தரிக்கும் போதே உருவாகிறது தான் அந்த உயிர் நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது லக்ன நட்சத்திரம். அது கருத்தரிக்கும் போது உருவான நட்சத்திரம் அது பிறக்கும்போது உருவாகும். அதுக்கும் காம்பினேஷன் வச்சா கரெக்டாக வரும். இது என்னுடைய அனுபவம்.
அதனால் ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, ஒரு பரிகாரம் பண்ணி சரியாக போயிடும். ஒருத்தவனுக்கு வியாபாரம் சரியில்லையா, சாமிக்கு ஒரு லிட்டரு எண்ணெய் ஒரு டின்னு எண்ணெய் வாங்கி கொடு, சரியாக போயிடும். அதேமாதிரி உனக்கு நினச்ச காரியம் நடக்கலையா, சாமிக்கு எதை செய். ஐயா, சாமிக்கு செய்கிறதுங்கிறது நம்பிக்கை. ஆனால் அதை மற்ற ஆசாமிங்க சாப்பிட்றது ஏமாத்துறது. ஆமாம், இது ஏமாத்துறது. இதெல்லாம் உங்களை நம்பிக்கையில் ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம். இதெல்லாம் நம்பிக்கை துரோகிகள். என்கிட்ட அப்படி தான் ஒரு சீட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த பரிகாரம் பண்ண சொன்னாங்கன்னு, பரிகாரம் பண்ணால் மட்டும் நீ சாகாமல் இருக்க போறியா? கிடையாது. இதெல்லாம் பொய், ஏமாத்துறது. நீங்கள் தான் ஏமாறக்கூடாது. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடிக்கடி, தயவு செய்து வந்து கடவுளை நம்புங்க, கடமையை செய்யுங்க, ஜோதிடத்தை பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை ஒரு ஊருக்கா மாதிரி தொட்டுக்குங்க. நிச்சயமாக நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது சொல்கிறது. வாழ்க்கையில் ஏமாறுறது தான் முக்கியமான தவறான செய்கை. நீங்கள் ஏமாறக்கூடாது. உங்கள் உழைச்ச காசை நீங்கள் தான் சாப்பிடணும். ஆமாம், இது ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி. வழி தெரிஞ்சால் நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, ஜோதிடத்தை நம்பாத. வழி தெரியலைன்னா இங்கே வா, வழிகாட்டுறோம். அதையும் ஏமாத்துறவங்கள்ட்ட ஜோசியம் பார்க்க போகாத. 100க்கு ஒரு 90 பேர் ஏமாத்துறவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஜோசியம் பாரு, தப்பு கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தேன். சென்னையிலேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார், நண்பர், நல்ல நண்பர். அவர் டாக்டரு, அவர் ஏற்கனவே இராணுவத்தில் டாக்டராக இருந்து இப்போ கிண்டியில் டாக்டராக இருக்கிறாரு. அவருக்கு நான் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆண்ட வந்தார். நான் உள்ளதை சொன்னேன், இப்படி தாங்க நடக்குன்னு. அவர் நடந்துச்சு. அவர் இன்றைக்கி வந்து சொன்னார், இன்றைக்கி சொன்னார், தம்பி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தது, இதுதான் விதி அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, அதை பற்றி கவலைப்பட வேணாம், இது அதுக்கு மாற்று வழியும் சொன்னேன். இப்படி மாற்று வழி இருக்குது, இதை கடவுளை கும்பிடலாம், நம்புங்க, வேறு எதுவும் பரிகாரம்லாம் வேண்டான்னு அவர் ரொம்ப என்னை பாராட்டினார். சென்னையிலேருந்து வந்தார். அது சும்மா சொல்லக்கூடாது, அவர் எங்கள் எடப்பாடிக்காரர் தான். ஆனால் அவர் அங்கே உத்தியோகத்தில் இருக்கிறார். ஆனால் என்னை நம்பினார். ஒரு டாக்டர் வந்து ஒரு ஜோசியர் நம்புறாருன்னா ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவங்க வந்து தன்னம்பிக்கை உள்ளவங்க. இது வந்து ஒரு சாதாரண நம்பிக்கை தான். தன்னம்பிக்கைங்கிறது வேறு, நம்பிக்கைங்கிறது வேறு. தன்னம்பிக்கைங்கிறது தன் நம்பிக்கை உடைய ஒரு டாக்டர். நம்பிக்கைங்கிறது ஜோசியம், அது உண்மையாகலாம் பொய்யாகலாம். ஆனால் டாக்டர் பொய்யாக முடியாது. இந்த மருத்துவம் உண்மை, அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. என்னால் நான் சில இதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறது கூட இறைவன் அருளால் டாக்டருங்க வந்து அதை காப்பாற்றிருக்கிறாங்க நிறைய பேர்த்து. சில இது விதிக்கப்பட்டதை மாற்ற முடியாது. அவங்க கடமையை கரெக்டாக செய்கிறாங்க. நாங்கள் கூட ஓரளவுக்கு பொய் சொல்லுவோம், ஆனால் டாக்டருங்க பொய் சொல்கிறதில்ல. இது ஜாதகத்திலே தெரியுது. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா உண்மையை பேசினார், நான் சொன்னது நடந்துச்சு, அதனால் அவர் எனக்கு பிடிச்சது. உண்மை பேசுகிறதெல்லாம் நிறைய பேர் இல்லை, சுயநலத்துக்கு ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் இது எந்த கேள்வி, பொதுவான கேள்விகள், நீங்கள் ஜோசியத்தை பற்றி எதை பற்றி வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜோசியம் சொல்கிறதில்ல, நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஆமாம், நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சாஸ்திரத்தில், ஜோதிடத்தில், ஆன்மீகத்தில், அதேமாரி இதில் எது கேட்டாலும் நான் சொல்கிறேன். உங்களுடைய கேள்வி இருந்தால் அனுப்புங்க, பதில் சொல்கிறேன். இல்லைன்னா எங்கள் பையனே என்கிட்ட கேள்வி கேட்பார், உங்களுக்கு தேவையான கேள்வியை அதை நான் பதில் சொல்லுவேன். ரைட்டுங்களா தம்பி? ஏதாவது கேள்வி வந்துருக்குதா? யாரும் பொதுவான கேள்வி எதுவும் கேட்கலவா? எல்லாம் சிம்பிளான கேள்வி. ஜோசியம் இது ஆல்ரெடி கேட்டதுதான். ஜோசி எதுக்கு பார்க்கணும்? ஒருத்தவங்க வந்தாங்க, உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, அவங்க குறிச்சாங்க, உங்க நம்பி வரீங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஜோசியத்தை நம்புறதுக்கான ஏன் நம்மளும் எதுக்கு பார்க்கணும் கேட்டுருக்கிறாங்க. இது கேள்வி, பொதுவான கேள்வி எல்லாருமே. இங்கே பாருங்களேன், உண்மையை சொல்கிறேன் கேளுங்க. ஜோதிடங்கிறது ஒரு வழிகாட்டி, ஒரு நம்பிக்கை, அவ்வளோதானே ஒழிய இது நடந்தால் உண்மை. அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் பார்க்குற ஜோசியத்தை உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க, ஒரு ஒத்த பேப்பரை கொடுங்க, புக்கை கொடுக்காதீங்க. புக்கில் உங்களை பற்றி எழுதி வச்சுருப்பாங்க, அது பேர் துருவம். இல்லைன்னா அந்த நம்பர் போட்டு வச்சுருவாங்க, 185, 185A, 185AB இப்படின்னு உங்கள் நோட்டில் போட்டு வச்சு உங்களை ஏமாத்துறது. இப்படிப்பட்ட ஜோசியர்கள்லாம் திருடர்களும் ஒன்று, ஜோசியரும் ஒன்று. சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் அரசாங்கம் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அரசாங்கம் மட்டும் தண்டனை கொடுத்தா 100க்கு ஒரு 90 ஜோசியர் இருக்க மாட்டாங்க. ஆமாம்,
இது எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இது நான் சொன்னது நடக்கும் நடக்காதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. 100க்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. உண்மையாலுமே நல்ல ஜோசியருங்க இருப்பாங்க. தண்டனை கொடுக்கணும், சட்டம் போடணும். நீ கேட்குற கேள்வி கரெக்ட். பொதுவாக ஜோசியத்தில் இப்படி. ஆனால் ஏமாற்றி படைக்கிறவன் எவனும் இருக்க மாட்டான். அது ஒரு உண்மையை சொல்கிறேன்னே, ஜோதிடங்கிறது நடக்கிறத தெரிஞ்சுக்கலாம், மாற்ற முடியாது. உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ பாட்டுக்கு போயிட்டே இரு, ஜோசியம் பார்க்காது. உன் பொழப்பை பாரு, உழைப்பை பாரு, கடவுளை நம்பு, கடமையை செய்யி, பொண்டாட்டி பிள்ளை குட்டியை காப்பாற்று, பெத்த தாய் தோப்பங்களை காப்பாற்று, உன் குழந்தைங்களை காப்பாற்று, உன் கடமையை செய்யி, நிம்மதியாக வாழலாம். இதில் என்ன தெரியுமா, பின்னாடி வர்றதை தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம், மொழியை மாற்ற முடியாது. இப்போ அடி உழுவு போகுது, அடி உழுவுறத தாங்குற சக்தியை உருவாக்கிக்கலாம், அவ்வளோதான் ஜோசியம். கடவுளும் அதுதான், தாங்குற மனோசக்தியை கடவுள் கொடுப்பாரு. நாங்கள் தாங்கிறத வழிகாட்டுவோம். இந்த இடத்துல இது நடக்க போகுது, அதை நீ ஏற்றுக்கணும்னா அது ஏற்றுக்கிற மனோபக்கம் வந்துடும், அவ்வளோதான். ஆனால் வேறு எதையும் விதியை மாற்ற முடியாது. பரிகாரமெல்லாம் பொய். இந்த பரிகாரத்தை பண்ணி தான் நீங்கள் வாழணுங்கிற விதி இல்லை, நிச்சயமாக. சரி, நீங்க பரிகாரம் இல்லைங்கிறீங்க, இதுதான் மாத்தணுங்கிறீங்க, மாத்த முடியாதுங்கிறீங்க, ஏத்துக்கிறீங்க. ஆனா ஜோசியர்லாம் சொல்றாங்க மாத்த முடியும், விதியை மதியால வெல்ல முடியும், அப்படி இப்படிங்கிறாங்க. உண்மையா பொய்யா? இந்த விதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது. மதிங்கிறது உன்னுடைய புத்தி. அதை உன்னுடைய புத்தியால் அதை ஏற்றுக்கிற மனோபக்கமும் இது பண்ணலாம். இதை மாற்றலாங்கிறது அதுதான் எதின்னா, அவன் விதியே அவனால் மாற்றிக்க முடியாமல் தான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறான். என்னது உழைக்காமல் சோறு திங்கிறான் ஜோதிடர். என்னது அதை சொல்கிறது. என் மேலே ஜோசியர்களுக்கெல்லாம் கோவம் வரலாம், உண்மையை சொல்கிறேன். உழைக்காமல் சோறு திங்கிற நான் உன் விதி எப்படி நான் மாற்ற முடியும்? நியாயமான கேள்வி தானே. உழைக்காமல் சோறு திங்கிறன்னா சோம்பேறி, உன் விதியை நான் எப்படியா மாற்ற முடியும்? விதியை தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் என்கிட்ட வா, விதியை மாற்றுறதா இருந்தால் என்கிட்ட வராதையா. நீ ஏமாளியாக இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஏமாற்றுவோம். நீ ஏமாளி, நீங்கள்லாம் ஏமாளிகள், நாங்கள்லாம் கோமாளிகள். அதனால் என்னை நம்பாத. உனக்கு ஒன்று இருக்குதா, திறமை அறிவு இருக்குதா, நீ வாழ்க்கையில் முன்னேறு, ரைட்டா? அதை ஜோசியத்தை நம்பாத, ஓகேவா? இதுதான் என்னுடைய கருத்து, உண்மையான கருத்து. வேற ஏதாவது கேட்டிருக்கிறாங்களா? வேற நானே பொது கேள்வி கேட்குறேன் பாருங்க. பொது கேள்வியெல்லாம் ஒன்றும் கிடையாது. திருமணம் ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கு லேட் ஆகுது? சிம்பிளான ஜாதகம், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, நீங்களே பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் அந்த 10 பாயிண்ட்டை சொல்லிடுறேன். குடும்பம் சொல்லக்கூடிய 2 குடைய கிரகம் கெட்டிருந்து, 7 குடைய கிரகமும் கெட்டிருந்து, சுக்கிரனும் கெட்டிருந்து, இப்படி இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் அமையாது. 1, 2, 7, 8 சனி இருந்தாலோ, 1, 2, 7, 8 பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிரை சந்திரன் இத்தனையும் உட்காந்துருந்தாலும், 2வது உங்களுக்கு 7 குடையும் 6லையும், 6 குடையும் 7லையும் இருந்தாலும், 12 குடையும் போய் 8 குடையும் போய் 7ல் உட்காந்துருந்தாலும், 6 குடையும் போய் 7ல் உட்காந்துருந்தாலும், 7 குடையவன் 8, 6, 12ல் மறைந்திருந்தாலும், சுகாதிபதினு சொல்லக்கூடிய 4 குடையவன் கெட்டிருந்தாலும், சுகக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் கெட்டிருந்தாலும், இவங்களுக்கெல்லாம் திருமணம் தள்ளி போகும். இது விதி, சிம்பிளான வழி தான், ரைட்டுங்களா? இது யாருக்கும் தெரியறதில்லை. ஆனால் இவங்கெல்லாம் குத்து மதிப்பாக சொல்லி போடுறாங்க. இதுதான் காரணம், ரைட்டுங்களா? அதுக்கு மேலே சாரம் பார்க்கணும், சும்மா சாதாரணமான விஷயம் இல்லை. 2வது பொருத்தம் பார்க்கும்போது சில விஷயங்கள் இருக்குது. பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கண்டிஷனாக பார்க்கணும். ஆமாம், இது என்னுடைய அனுபவம். என்னை விஜய் டிவியில் செலக்டட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் ஒரு பையன். நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களை விஜய் டிவியில் நீயா நானாவில் கலந்துக்கிறேன்னு 2018 நான் அப்போ அந்த கேள்விக்கு சரியாக பதில் சொன்னேன். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன. ஆனால் எல்லாருமே பொய் சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பொய் சொன்னால் தான் நல்ல ஜோசியருங்கிறாங்க. நான் அதை சொல்ல விரும்பாதனால எதுக்கும் போகிறதில்ல. பொய் பேசணும், உண்மையெல்லாம் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. மனதிருப்திக்கு ஜோசியம் சொன்னால் ஜோதிடம், ஜோதியை ஜோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். அதனால் எனக்கு அதெல்லாம் இதில் பொருத்தம் நிச்சயமாக பார்க்கலாம். என்னுடைய அனுபவத்தில் இன்னைக்கு கூட ஒரு பையனும் பொண்ணும் வந்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு.
பொண்ணுக்கு பையனுக்கு வயசு வந்து 14 வயசு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்கிட்ட அவங்க 2 பேரும் பிரியிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. ஏன்னா பொருத்தம் இல்லை. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே திசை ஓடுது. அந்த பொண்ணுக்கு ரோகிணி நட்சத்திரம், இந்த பையனுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம். இந்த பொருத்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது 2 பேர்த்துக்கும் ஒரே திசா புத்தி வந்துருச்சு. ராகு திசை, ராகு திசையில் சந்திர புத்தி. இந்த 2 புத்தியும் ஒன்றா வரும்போது, இல்லை ராகு திசை ஒன்றா வரும்போதே அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துருச்சு. மனக்கவலையை கொடுக்குது. மனைவி கணவனையும் கணவன் மனைவியும் நம்புற அளவுக்கு இல்லை. இதெல்லாம் காரணம். இதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணும். ஆனால் பொருத்தம் பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட பார்க்கணும். பொருத்தம் பார்க்கறது முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த பொருத்தம் உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை. என்ன காரணம்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு ஜாதகத்தை பேப்பர் எடுத்துக்கங்க. நேராக ஒரு 10 ஜோசியத்தை ஒரு 2000 ரூபாயை கையில் எடுத்துக்கோ, இல்லை ஒரு 5000 எடுத்துக்கோ, இல்லை ஒரு 10,000 ரூபாயை எடுத்துக்கோ. கையில் 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு ஜோசியத்தை போ, ஒரு பேப்பரை கொடு. நீ எதுவுமே பேசக்கூடாது. ஜோசியத்தை ஜாதகத்தை கொடுத்துட்டு ஒரு 3 கேள்வி உனக்கு தெரிஞ்சதை கேள்வி. பட்டுன்னு பதில் சொன்னால் அந்த ஜோசியர் உண்மையான ஜோசியர், அவங்ககிட்ட ஜோசியம் பார். இப்படி 10 ஜோசியத்தை பார். உனக்கு உன் பையனை பற்றி யார் சரியாக சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட பொருத்தம் பார். ஒரு ஜோசியத்தை பார்த்தா போதும். 2-3 ஜோசியத்தை பொருத்தம் பார்த்தீங்கன்னா உனக்கு பைத்தியம் பிடிக்கும். கடைசியில் உங்கள் குழந்தைங்க வாழ்க்கை தான் வீணாக போகும். 10,000 ஏன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறோமில்ல, அதுக்கு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கலாமில்ல. நல்லது இல்லையே. உன்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கேள்வி கேட்டால் புரியும் இல்லை அவன் திருடனா நல்லவனான்னு. நடந்து முடிஞ்சதை ஒரு கேள்வி கேள. இப்போ கல்யாணம் ஆகாத பையன்ட்டு எப்போ குழந்தை பிறக்குன்னு கேள. அவனுக்கு அவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் நல்ல ஜோசியர். ஐடியா கரெக்டா? அப்படியும் கேட்கலாம்ல. இப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ஜோசியரை கண்டுபிடிச்சிடலாம். கல்யாணத்துக்கு கொஞ்சம் செலவாக இல்லை, நம்ம லட்சங்கள்லாம் ஆகுது. கல்யாணம் இது நார்மலாக இப்போ ஆகிட்டு இருக்குது. இது அதையே நான் வந்து இப்போ ஒரு சாதாரண ஒவ்வொரு டயர் 1 சிட்டிக்கு பொறுத்து, அதாவது நகரமோ மாநகராட்சி மாறி வரும். இப்போ நான் 10,000 என் மாசத்துல பாதியா இருந்துச்சுன்னா நான் எப்படி பொருத்தமாக்க நான் அதை பொருத்தமாக்க கண்டுபிடிக்கிறது செலவு பண்றது. நீங்க வந்து முதல்ல 10 ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல ஜோசியர் எடுத்துட்டா உடனே உங்களுக்கு செலவு இல்லாம நல்ல வழி காட்டிடுவான்ல. அது பின்னாடி நீ 10,000 20,000 செலவு பண்ணி ஜோசியத்தையும் புரோக்கர்ட்டையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. திருமண தகவல் மையத்துக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை. உங்களுக்கு அலைச்சல் கம்மியாக போயிடுது இல்லை. சொல்கிற ஐடியா கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட நான் 10,000 ரூபா செலவு பண்ணுங்கிறேன், 10 ஜோசியத்தை பரிகாரம் பண்ணுன்னு சொல்லியே. பரிகாரம் பண்ணுறதை விட 10 ஜோசியரை நல்ல ஜோசியரை செலக்டட் பண்ணேன். அதில் ஒரு நல்ல ஜோசியர் உனக்கு கிடைப்பார் இல்லை. அந்த ஒரு ஜோசியத்தை பொறுத்து பார்த்தா செலவு குறைஞ்சிருது இல்லை. இன்னும் 2-3 ஜோசியத்தை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீ 10 ஜாதகம் வாங்கினாவே 10ல் 1 அந்த ஜோசியர் செலக்டட் பண்ணிடுவார்ல. 1000 ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் அந்த செலவு குறையுது இல்லை. இந்த மன உளைச்சல் மன அலைச்சல் இதுவும் கொடுத்துருது இல்லை இவங்களால. ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே இந்த காலகட்டம் சரியில்லை அப்படின்னு அந்த குரு பலனெல்லாம் பொய். பொருத்தம் பார்க்கறதுல குருபலன் பொய். குரு வந்து திருமணத்துக்கு சம்பந்தம் இல்லாத கிரகம். இது ஜோதிடத்திலேயே மகா பெரிய பொய். என்னுடைய அனுபவத்தில் நான் இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கிறேன். ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பொய்யா தான் தெரியுது. இப்போ ஒருத்தவருக்கு 60 வயசாகி கல்யாணம் ஆகலை, குருபலன் வள்ளியா, உடனே நாங்கள் மாற்றிக்குவோம். அது வந்து ஜாதகத்தில் விதவா யோகம், அவனுக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்னு தப்பிச்சுக்குவோம். அது எப்படி? குரு தான் வர்றாருல, அவனும் மனுஷன் நீயும் மனுஷன், எப்படி குரு வராமல் இருக்கும்? குரு தான் 3, 6, 8, 12 தவிர மித்த இடத்துல இருந்தெல்லாம் யோகம்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் கல்யாணம் ஆகலை? இப்படி ஒன்று இருக்குது இல்லை. குருபலன் 60 வயசுலையா வரும்? அதெல்லாம் கேட்டால் திசாபத்தி சரியில்லை. திசாபத்தியை பார்க்காம அப்புறம் எதுக்கு குருவை பார்க்கணும்? அது எப்படி பொருந்தும்? ஐயா, ஏமாத்துறதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். இது அநியாயத்துக்கு ஏமாத்துறது. குருவுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஐயா, என்னுடைய யூடியூப்ல சொல்லியிருக்கிறேன், பற்றற்றவனுக்கும் பரதேசிகளுக்கும் முற்றுந்திருந்தவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிகளுக்குமே குரு நல்லவன். குரு உங்களுக்கு நல்லவன் இல்லை. சுக்கராச்சாரியார் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு என்கிட்டயே கேளு. ஏன் ஒருத்தவனுக்கு 60 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை? அது என்கிட்ட எனக்கு பதில் தெரியும். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி கொடுத்தா நீங்கள் அதை விற்று தின்னு பிடிவீங்க. உதவியாக செய்யணும்.
வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். பிடிங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து போச்ச மாதிரி ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க ஜோசியம் அதாவது ஜாதகம் பார்க்கல, ஜோதிட சம்பந்தமான இதுதான் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஏன்னா பல பேர் கேள்வி கேட்குறேன். அரசாங்க வேலை எடுத்த உடனே என்கிட்ட ஒரு 50 ஜாதகம் இப்போ பார்க்க வராங்கன்னா அதில் 40 ஜாதகம் அரசாங்க வேலை. முதல்ல அரசாங்க வேலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது தான் அரசாங்க வேலை. அது பொதுநல ஊழியம் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சுகம், அவ்வளோதான். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க தனியாக உழைச்சி கோடீஸ்வரன் ஆகணும் தான் 100க்கு 90 பேர். 10 பேர் தான் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து கோடீஸ்வரன் ஆனவங்க. மீதி 90 பேரும் உழைச்சி தான் கோடீஸ்வரன் ஆனவங்க. ஆமாம், அதனால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த அரசாங்க வேலை, அதுக்கு வந்து அரசாங்கத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கிறது, அது சூரியன் தான். என்னுடைய அனுபவத்தில் இந்த சூரியன் உங்களுக்கு நல்லா வலுத்திருந்து, உங்களுக்கு வந்து 10 குடையவனும் வலுத்திருந்து, புதனும் வலுத்திருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக எப்படி அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு அதில் இருக்கும். அதில் ஜோசியத்தில் கண்டுபிடிக்கலாம். அதை நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அதனால் இது மாதிரி பல விளக்கம் இருக்குது ஜோதிடத்தில். என்னுடைய அனுபவத்தில் இதெல்லாம் உண்மை. நிச்சயமாக குருபலனுக்கும் திருமணத்துக்கும் சம்மந்தம் இல்லை. உங்களை ஒரு மாயையை வந்து ஏமாற்றி உங்களுக்கு உருவாக்கி உங்களை ஏமாற்றி இதெல்லாம் பிழைப்பு நடத்துகிறாங்க. ஆமாம், ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா? எப்படி வருதோ அந்த காசு அப்படித்தான் போகுது. நான் உங்களை ஏமாற்றி சம்பாரிச்சேன்னா அந்த காசு அப்படித்தான் போகுது, நிச்சயம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஜோசியம் சொல்லிக் கொடு. ஜோசியம் சொல்லி கொடுத்தா என்ன பண்ண போகிறேன்? ஜோசியம் பார்க்க போகிறேன், அதை விற்று திங்க போகிறேன். ஏன் உனக்கு ஜோசியம் வரணும்னு விதி இருந்தால் நீ ஜோசியம் ஒருத்தவங்கிட்ட கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், இப்போ அப்போல்லாம் குரு துரோகிம்பாங்க, இப்போ குருவே துரோகி. ஐயா நல்லா சொல்கிறேன் கேளு. ஜோதிடம் கால், மந்திரம் கால், மதி முக்கால். ஐயா ஜோதிடம் காவாசி தான் கற்றுக்க முடியும். உன்னுடைய அனுபவத்தில் தான் 75% நீ ஜெயிக்க முடியும். அனுபவம் இல்லாத ஜோதிடம் வேஸ்ட். என் அனுபவத்தில் எனக்கு ஒரு ஜோசியம் கற்று கொடுத்துறாருன்னு வச்சுக்கோ, அவர் சொல்கிறது அவருக்கு தெரிஞ்சதை எனக்கு காவாசி தான் சொல்லி கொடுப்பாரு. அவரே காவாசி. அதில் காவாசி எவ்வளோ இருக்கும்? அப்போ 6% தான். 100க்கு 6% தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் 100க்கு 10% தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது சொல்லிக் கொடுத்தாலும் புரியாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுங்களா? ஒரு கிளாஸில் வந்து 50 மாணவர்கள் இருக்கிறான். 50 மாணவருமா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். ஏன் ஒரே வாத்தியார் தான் சொல்லிக் கொடுக்குறியா? ஏன் அது ஏறாது. அது ஏகலைவன் மாதிரி ஜோதிடம். உன்கிட்ட எல்லா திறமையும் இருந்தால் அது வரும். அப்போல்லாம் வந்து 100க்கு 90 பேர் நல்லவங்க இருந்தாங்க. இப்போ 100க்கு 90 பேர் கெட்டவங்க தான் இருக்கிறாங்க. எப்படி ஜோசியம் கற்றுக்க முடியும்? அதனால ஜோதிடங்கிறது ஒரு உதவி, ஒரு வழிகாட்டி. இதை யாரும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு அனுபவம் இருந்தால் வந்துடும், அனுபவம் இல்லைன்னா வராது. இதுதான் ஜோதிடம். இது என்னுடைய அனுபவம். நிறைய பேர் வணக்கம் ஐயா, ஹாய்னு சொல்லுங்க. குரு ராஜா எடப்பாடி, யுவர் டைலி லைஃப், அப்புறம் மணி அரசன், டாக்டர் மகாராணியா, அப்புறம் ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, கௌதம் அனைவரும் எனக்கு கெட்டதை செய்து நல்லா வாழ்க்கை வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒருத்தர். எப்படி 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 அனைவரும் எனக்கு கெட்டதை செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவங்க தம்பி, அவர் பேர் என்ன? கௌதம். தம்பி கௌதம், ஒன்று சொல்லிட்டா தம்பி, இளமையில வாழ்ற வாழ்க்கை உண்மை அல்ல. இளமையில வாழ்ற வாழ்க்கை உண்மை அல்ல. முதுமையில வாழ்ற வாழ்க்கை தான் உண்மை. உனக்கு கெட்டது செய்யணும் கிடையாது. போன ஜென்மத்தில் உன்னோட கர்ம வினை. அவங்க கெட்டது செஞ்சு நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறது, நீ நினைக்கிறது போய். அவங்க நிலையில போய் இருந்து பாரு, அது உண்மையா நல்லா இருக்கிறாங்களா கெட்டிருக்கிறாங்களான்னு தெரியும். அதுதான் உண்மை. ஆனால் நிச்சயமா நீ சொல்றது உண்மை கிடையாது. உனக்கு கெடுதல் சொல்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்கிறது உண்மை அல்ல. இது பொய். என்னுடைய அனுபவத்தில் எவன் எனக்கு கெடுதல் நினைச்சானா அவெல்லாம் அழியிறான். அது அவனுடைய விதி. எனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கே நான் நல்லது செஞ்சிருக்கிறேன். அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். சொல்றது புரியுதா தம்பி? நிச்சயமா அதுதான் உண்மை. இந்த குருராஜாங்கிறவர் ரொம்ப நல்ல தம்பி. என்கிட்ட வந்து ஒரு இப்போ 20 வருஷமா ஜாதகம் பார்க்குறாரு. இப்போ அவர் பேர் கூட சொன்னார். அவர் பேர் மட்டும் நான் மறக்க மாட்டேன்.
வாழ்க்கையில் அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்ச மனுஷன். ஆனால் என்கிட்ட வரும்போதெல்லாம் கஷ்டத்திலேயே வருவார், ஆனால் கவலை இல்லாமல் போவார். இது கஷ்டத்தில் வருவார், என்கிட்ட பேசிட்டு கவலை இல்லாமல் போவார். அதுதான் உண்மை. அடுத்தாப்புல பொது கேள்வி வந்திருக்குது. மதிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சனி சந்திரன் சேர்க்கை பற்றி கூறணும், இது புணர்வு தோஷம் அப்படின்னு. ஐயா எல்லா ஐயா யோகம் எல்லாமே தோஷம் எல்லாமே உருவாக்கப்பட்டது. யோகம் என்றால் கிடைப்பது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இருங்க, அது அவயோகம். தோஷங்கிறது அவயோகம். ஐயா தோஷங்கிறது ஜோசியர்களும் மற்றவங்களும் வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது. எந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ண முடியாது. எந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ண முடியாது. எந்த ஜோசியராலையும் கடவுளாலையும் முடியாது. கடவுள் தான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கிறார். தோஷம் எல்லா தோஷமும் வருமானத்துக்கு உருவாக்கப்பட்டது. எந்த தோஷமும் வருமானம் இல்லாத பரிகாரம் தான் சொல்லும். இப்போ நான் ஜோசியர், நான் புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறேன், அதில் எனக்கு அதாவது வருமானம் இருக்குதான்னு சொல்லு, அது பரிகாரம் சொல்லுவேன். எனக்கும் சந்திரனும் சனியும் சேர்ந்துருக்குது, என் பையனுக்கும் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்குது. என்னது இது சத்தியமா? நான் வணங்குற கடவுள் மேலே சத்தியமா உண்மை. என்ன ஒன்றும் பண்ணலையே, என்ன பண்ணலாம்? இன்னொன்று சொல்லிட்டா, நான் நாய்படாத பாடுபட்டேன் வாழ்க்கையில் 45 வயசு வரைக்கும். என் பையன் என்ன பிறந்ததுலேருந்து கஷ்டமே அனுபவிக்காம ஜாலியாக இருக்கிறான். அதே சனி சந்திரன், அதே ராசி. இதுக்கு என்ன சொல்ற? நான் சொன்னதுக்கு காரணம் கரெக்டு தானே? ஏன் பொதுவாக சொல்றது பொய்? அந்த சாரம், அந்த சாரம் சாரம் இது பொய்யான தகவல். நான் சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, சனி ஒரு சுத்தி வர்றதுக்கு, ஒரு பூமியை சுத்தி வர்றதுக்கோ இல்லை சூரியனை சுத்தி வர்றதுக்கோ 30 வருஷம். அதுல 27 நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். இது 108 பாதங்கள். இந்த 108 பாதத்திலையும் ஒவ்வொரு சாரத்திலையும் சனி பகவான் உட்காரும் போது ஒவ்வொரு பலன் செய்யும். இந்த சந்திரனும் 108 பாதம் ஒடியாரும். சனிக்கு நட்பு, பகை, சமம், ஆட்சி, உச்சம், மூலதிரிகோணம் இதெல்லாம் இருக்குது, நீச்சம் இதெல்லாம் இருக்குது. சந்திரனுக்கு அது மாதிரி இருக்குது. சந்திரன் மனோகாரகன், சனி கர்மகாரகன். இதை தொடும்போது அதனுடைய கர்ம வினையை காட்டும். அவ்வளவுதானே ஒழிய இதுதான் காரணம்னு சொல்றது பொய்யான தகவல். ஜோசியர் தப்பிக்கிறதுக்கு, நான் தப்பிக்கிறதுக்கு எது வேணாலும் பொய் சொல்லலாம். அது பொய். ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், தண்டனை உண்டு நானாக இருந்தாலும். சொல்றது புரியுதுங்களா? அதனால புணர்வு எந்த தோஷமும் சாஸ்திரத்துல கிடையாது, உருவாக்கப்பட்டது. யோகமும் கிடையாது. யோகம் என்றால் கிடைப்பது. அது என்ன கிடைக்கும்னு சொல்றது தான் ஜோதிடர். அதுக்கு தான் உங்களுடைய கிரகத்தை பார்க்கறது, நட்சத்திர சாரத்தை பார்க்கறது, திசா பலத்தை, திசா புத்தியை, திசாவை பார்க்கறது, புத்தியை பார்க்கறது, அந்தரத்தையும் பார்க்கலாம். இதுதான் உண்மையான தகவல். இது என்னுடைய அனுபவம். நான் மற்றவங்களை காட்டல, என்னுடைய அனுபவத்துக்கு வந்தது சொல்கிறேன். நான் யாரையும் குறை சொல்ல, எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரும் எனக்கு எதிரி கிடையாது, நண்பர்களும் கிடையாது. நான் என் வேலையை உண்டு, வெட்டி உண்டு. ஜனங்களை தெளிவுபடுத்துகிறேன் நான் இருக்கிற வரைக்கும். நான் உங்களுக்கு பரிகாரமே நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. என்கிட்ட ஜோசியம் பார்க்குறது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நான் ஒரு 5 லட்சம் ஜாதகம் பார்த்துருக்குறேன். ஆனால் இருந்தாலும் யாருக்கும் நான் பரிகாரம் சொல்கிறது இல்லை. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடு, அது என்ன கோயிலுக்கு போகிறது எதுக்குன்னு சொல்லிட்டுங்களா? அவங்களுடைய அந்த கடவுள்கிட்ட போய் அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தியை கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு தான் அனுப்புன வழிய எக்காரத்தை கொண்டு நான் அவங்கள செலவு வைக்க மாட்டேன். செலவே வச்சதில்லை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி அனுப்பிச்சிருக்கிறாங்களா? தயவு செய்து பாக்குறவங்க அப்படியே லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சு நினைக்கிறவங்க இந்த வீடியோ போய் சென்றடையும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. 2 ஏதோ பண்ணுங்க. அப்பதான் வீடியோ என்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. வீடியோ என்கேஜ்மெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு புதுசா இன்னொருத்தவங்களுக்கு போய் நிற்கும். இந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. இன்னைக்கு ஜாதக பலன் சொல்ல, ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தை பத்தி என்னென்ன இருக்குது அவளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. நாங்கள் படத்துக்கு போய் ஷேர் பண்ணுங்க. கொரோனா இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பொதுவான கேள்வி இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு ஜோசியர் என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்றோம். தசாப்தி பலனும் லக்ன பலனும் இதே யூடியூப் சேனல் இது பார்த்துருந்தீங்க. ஜோசியர் இன்னைக்கு ஜாதக பலன் சொல்லல.
ஜோதிடம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். லைக் பண்ணுங்க. ஐயா எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. லைக் பண்ணால் மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ். அவங்க பாவம் வழி தெரியாமல் முழிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டி. நான் கௌதமங்கலமும் நன்றி சொல்லியிருக்கிறாங்க. நன்றி தம்பி. நான் சொன்ன விளக்கம் உனக்கு புரியுதாப்பா? இதான் உண்மையான தகவல். மதிங்கிறவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சொல்லு. காதல் திருமணம் பொருத்தம் அவசியமான்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க பாரு தம்பி, பொருத்தமே பொய்யன்றேன். உனக்கு விதி அதுதான் இருந்தா போய் சேர வேண்டியதுதான். ஆனா பொருத்தம் பார்க்கறது நல்லது. முதலே காதலை பத்தி சொன்னேன். காதல் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ஜோடி வந்து அழுவுதுங்க ரெண்டும். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை. நடுவில் குழந்தை பாவம். 2 குழந்தை, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பாவமா இருக்குது. அது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையா மாறிடுச்சு. ஐயா அது அது விதி. ஆனா பொருத்தம் பார்த்து விதி அதுவா இருந்தாலும் சொல்லுவேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு என்கிட்ட வரல, ஒரு ஜாதகம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோ. ஒரு லக்னத்துக்கு நான் சொல்லுவேன், இப்படி தான் உனக்கு மனைவி கிடைக்கும், நீ பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும். ஏன்னா என்கிட்ட ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவர் சொல்லிட்டா அப்படியே எல்லாம் பார்க்க. நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். அது அந்த அந்த பையனுக்கு இப்படி தான் மனைவி கிடைக்கணும், அவன் பிறக்கும் போதே எழுதியாச்சு. இன்னைக்கு மாத்துறதுக்கு முடியாது. நீ பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும். பொருத்தம் எதுக்கு பார்க்கறதுன்னா, இப்படி தான் உனக்கு மனைவி அமையுது. இப்போ இப்போ என்கிட்ட வந்து கேட்குறேன், நான் உள்ளூர்காரன், இந்த ரோடு எப்படி இருக்குன்னா மோசமாக இருக்குது நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நானே ஒழிய. ஆனால் ரூட்டை மாற்ற முடியாது. உனக்கு எந்த மனைவி கிடைக்குன்னு விதி இருக்குதோ அந்த மனைவி தான் உனக்கு கிடைக்கும். அந்த கர்மா வினியை அனுபவிச்சு தான் வாழணும். அதுக்கு தான் பொருத்தம் பார்க்கறது. பொருத்தம் பார்க்கறது என்னன்னா, தெளிவாக கேட்கணும் ஜோசியத்தை. கேட்டால் நான் பட்டுன்னு எனக்கெல்லாம் 1 நிமிஷம் போதும் ஜோசியம் பொருத்தம் பார்க்க. பார்த்த உடனே தெரியுது தேரும் தேராது. இது அனுபவம். நான் ஜோதிடத்தில் பிஹெச்டி மாதிரி. எனக்கு பிசிறு தட்டாது வார்த்தையை. பொய் சொல்ல மாட்டேன். 1 நிமிஷத்துல ஜாதகம் சொல்லிவிடுவேன். அதனால பொருத்தம் இப்போ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணாலும் நீ விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணுங்கிறது உன் ஜாதகத்தில் விதி இருந்தால், அந்த விருப்பப்பட்ட மனைவி உனக்கு அக்கப்போர் மனைவியாக இருந்தால், அது இல்லை நல்ல மனைவியாக இருந்தால், இப்படி தான் அனுபவிச்சு வரணும்னு விதி இருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. கரெக்டுங்களா? சொன்ன விளக்கம் கரெக்டாக தம்பி? அது நீ பொருத்தம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் அந்த கர்மாவை. ஆனால் பொருத்தம் எதுக்கு பார்க்குறதுன்னா, இந்த கர்ம வினை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த பொண்ணுக்கிட்ட நீ கடைசி வரைக்கும் வாழ்வியா, அத்துக்கிட்டு ஓடுவியா, உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா, 2 பேரும் அந்நியம் எப்படி இருக்கும், உன்னுடைய ஆயுள் 2 பேர்த்துக்கு எப்படி இருக்கும், பிரிவு உண்டா இல்லையா, குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கிடைக்குமா, அது குழந்தைங்க நல்லதாக பிறக்குமா, உனக்கு அக்கப்போராக பிறக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பொருத்தம் பார்க்கறத வழி. வேற ஒன்றும் விதியை மாற்ற முடியாது. நிச்சயமா விதியை மாற்ற முடியாது. நன்றி. லைக் பண்ணுங்க. நீங்க ஜோசியத்துக்கு ஃப்ரீயா அஸ்ட்ராலஜி சொல்லல, ஜோதிடம்னா என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜாதகம் பார்க்கல இன்னைக்கு. லைக் பண்ணுங்க. புரிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 3 பேர் தான் பாக்குறீங்க ஒரு சேனல்ல, இன்னொரு சேனல்ல ஒரு 9 பேர் பாக்குறீங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஜோசி தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். ஒரு சேனல்ல 12 பேர் பாக்குறீங்க, 4 லைக் தான் வந்திருக்குது. இன்னொரு சேனல்ல வந்து 3 பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சந்தேகம் உங்களுக்கு எதை பத்தி இருந்தாலும், ஆன்மீகத்தில் இருந்தாலும் கேளுங்க, மனோ தத்துவத்தில் இருந்தாலும் கேளுங்க, ஜோதிடத்தில் இருந்தாலும் கேளுங்க. அந்த இவரு கௌதம் நல்ல கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். ஆமா, கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. கேள்வி கேட்குற வரைக்கும் பதில் கிடைக்கும் என்கிட்ட. ஆனா நன்றி தம்பி. வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? சரி, கேளுங்க. உங்களுக்கு எது கேட்டாலும் நான் பதில் சொல்ற ரெடியா இருக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா, முதல்ல நீங்க தெளிவா இருந்தாதான் நல்ல ஜோசியரை கண்டுபிடிக்க முடியும். தெளிவு இல்லாம நீங்க ஒரு ஜோசியரை கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் 100க்கு 90 டுபாகூர். ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜோதிடத்தாங்க ஜோசிய சங்கத்துக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். ஆனால் ஜோசிய சங்கத்தில் போடுறதுனால மேலே போர்டில் போடுவாங்க, எல்லாம் உட்காந்துட்டு எழுத தெரியுமோ இல்லையே, சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வர்றவங்களை எப்படி ஏமாத்துறதுன்னு வேணால் தெரிஞ்சு கற்றுக்கலாம். ஜோசியம் பார்க்க வர்றவங்களை எப்படி ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ஜோதிடத்தில் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும், உனக்கு வருமானம் எப்படி வரும் வராது, இல்லை வந்து வாழ்க்கையை எப்படி ஒருத்தவங்க முன்னுக்கு வர்றாங்க, ஏன் கீழே போகிறாங்க, இதெல்லாம் கூட உங்களை பற்றி கேள்வி கேட்கலாம். இப்போ சனியும் சந்திரனை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார், அருமையான விளக்கம். அதுக்கு நான் சொன்ன விளக்கம் சரி. ஏன்னா என் பையனுக்கும் எனக்குமே சனி சந்திரன் சேர்ந்துருக்குது. சேர்ந்துருக்கும் போது என்ன பண்ணிவிடும்? ஒன்றும் பண்ணாது. அது உனக்கு திசா புத்தி, உனக்கு சனி பகவான் நல்லா இருந்தோ, உன்னுடைய சந்திரன் நல்லா இருந்தோ, அந்த திசா புத்தி காலம் வந்தால் இன்னும் யோகத்தை செய்யும். அது கெட்டு போயிருந்தால் தான் உனக்கு யோகத்தை கெடுக்கும்.
ஆமாம், அது வேணா உறுதி. அது என்னுடைய அனுபவம். ஒருத்தங்க வந்து கலஸ்தர் தோஷம் என்றால் என்னன்னு கேட்டிருக்கிறாரு. நியாயமான கேள்வி. யாருன்னா ரகு ஏழுமலை. கலஸ்தர தோஷம்னா ஒன்றும் கிடையாது தம்பி. பொதுவாகவே ஜோசியத்தில் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன். கலஸ்தர ஸ்தானம்ங்கிறது 7ஆம் இடம். கலஸ்தர காரகனும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் கலஸ்தர ஸ்தானமும். ஸ்தானம்னா 7ஆம் இடம், அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இது 3ம் கெட்டிருந்தால் அது கலஸ்தர தோஷம். இந்த 3ம் கெட்டவன் சொல்கிறான் தெரியுங்களா, அது இதுதான். விதி, மதி, கதி. ஸ்தானம், ஸ்தானபலம், காரகம். இது 3ம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு பொண்டாட்டி நிலைக்காது. எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் நிலைக்காது. இல்லைன்னா பொண்டாட்டி சாவும், அல்லது 2 பொண்டாட்டி பிரியும். இவன் பொண்டாட்டி கிட்ட திருப்தியாக வாழ முடியாது. கணவன் மனைவி ஒத்துமை இருக்காது. இவன் பொண்டாட்டி இன்னொருத்தனை கூட்டிகிட்டு ஓடும். இதெல்லாம் தான் கலஸ்தர தோஷம். கருத்து கரெக்டா தம்பி? இதுதான் உண்மையான தன்மை. இது என்னுடைய அனுபவம். குறைதான் தோஷம். உன்னுடைய ஜாதத்தில் ஒரு குறை இருந்தால் அது தோஷம்னு சொல்லுவான். நிறைய இருந்தால் யோகம்னு சொல்லுவான். இது ஒன்றும் ஒரு பெரிய மலையே கிடையாது. இது தோஷத்துக்கும் யோகத்துக்கும் பரிகாரம் கிடையாது. என்ன விதிக்கப்பட்டதோ நீ அனுபவிப்ப. குறை என்பது தோஷம், நிறை என்பது யோகம். இது ஒன்றுமே கிடையாது. இது தோஷமும் யோகமும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்டது யோகம். உங்களை ஏமாத்துறதுக்கு உருவாக்கப்பட்டது தோஷம். இவ்வளவுதான். இல்லை இல்லை, நிறை என்பது நிறை, குறை என்பது தோஷம். அப்போ இதுக்கு சொல்லலாம், உனக்கு வந்து 10 கூடையும் 12 இருக்கிறது தோஷம். 10 கூடையும் 12 இருக்கிறது, 10 கூடையும் 12 போயிட்டா தொழில் கெட்டு போயிடும், அது தோஷம். 10 கூடையும் 11 இருக்கிறது யோகம். 12 கூடையும் 10 இருக்கிறது தோஷம். அதே 10 கூடையும் 9 இருக்கிறது யோகம். அதுதான்ப்பா யோகமும் தோஷமும். நிறை யோகம், குறை தோஷம். இதை நாங்கள் வருமானத்துக்கு உருவாக்கிட்டோம். சொல்றது புரியுதுங்களா? இதுதான் உண்மையான தகவல். இதெல்லாம் உங்களுக்கு எந்த வீடியோலையும் எந்த ஜோசியராலையும் சொல்ல முடியாது. எந்த வீடியோவிலையும் சொல்லிவிட்டாங்கன்னா சொல்லு, சொல்ல மாட்டோம். எதுக்கே அவன்கிட்ட எங்களை பற்றி சொல்லணும்? சொல்ல மாட்டோம். ஜோசியம் எடப்பாடிலேருந்து ஒரு ஜோசியர் குருஜிக்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துருக்கிறார். அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அவர் என்ன சொல்கிறார், எடப்பாடிலேயே நிறைய ஜோசியர் கற்றுக் கொடுக்குறாங்க, நிறையா பேர்த்து கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. அவர் நல்ல உண்மையான தகவலை சொன்னார். ஆமாம், ஒருத்தர் எடப்பாடிலேருந்து போய் ஜோசியம் பார்த்துக்கு அவர் சொன்னார் உண்மையான தகவல். எடப்பாடியில் நிறையா ஜோசியம் கற்றுக் கொடுக்குறாங்க, உண்மை. இதுதான் நான் என்னுடைய அனுபவம். இதை நான் வீடியோவில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லணும், கற்றுக் கொடுக்கறத சொல்லணும் இல்லை. ஆனால் அது உண்மையானுங்கிறது யாருக்கும் தெரியாது, கற்றுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மையான ஜோசியமா பொய்யான்னு. கரெக்டுங்களா? அடுத்தது ஏதாவது சந்தேகம்? இல்லை, அடுத்த வாரம். சரி, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க ஏதாவது சந்தேகம் கேட்குறாங்க இல்லை, அடுத்த வாரம் சனிக்கிழமை மீண்டும் தொடங்கலாம். கேள்வி கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இப்போ முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ ஜாதகம் வந்து சொல்ல இது இல்லை, இப்போ சொல்லலை இந்த தடவை. ஏன்னா கொஞ்சம் எனக்கு இப்போ சனிக்கிழமை தான் எல்லாத்துக்கும் சொன்னேன். இப்போ ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாள் தான் ஆகுது. அடுத்த வாரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அடுத்த வாரமும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. க்ளோஸ் பண்ணுறியா? யாரும் கொடுக்கலாம், ஆஃப் பண்ணிவிடும். ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணிடு போதும்.
ஜோசியம் பத்தி ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா, ஜாதகம் பத்தி, ஆன்மீகம் பத்தி எது வேணாலும் கேட்கலாம். கேட்டா பதில் சொல்லுவோம். இப்போ கௌதம் மகன்னு ஒருத்தவங்க அனைவரும் எனக்கு கெட்டது செய்றாங்க, அவங்க நல்லா வாழ்றாங்க அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு பதில் சொன்னோம். இந்த மாதிரி பொதுவான கேள்வி கர்மா பத்திலாம் கேட்டீங்கன்னாலும் பதில் சொல்றாரு. பார்த்துட்டு நாங்க கேள்வி நாமளே சொல்லலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அடுத்த தடவை போட்டுக்கலாம், விடு, ஆஃப் பண்ணிவிடு. இல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க 7 பேர் 8 பேர். பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்டால் தானே பாவம். அவங்களும் ஏதோ ஒரு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்லலாம். அவங்க கேள்வி கேட்காம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. நான் அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசினேன். கேள்வி இல்லாமல் நாமளே கேட்டுக்கிட்டு இருந்தால் சொல்லி வச்சு